ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கர்ப்பிணிகள் சுறுசுறுப்பாக இருந்தால் பிரசவம் எளிதாகும். அப்புறம் இதெல்லாம் செய்யக்கூடாதாம்ட்டு நிறைய விஷயம் இருக்குது. என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கர்ப்பிணிகள் செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன, பல இதை பட்டியலிட்டு வச்சுருக்காங்க. அது என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் குடும்பத்திலேயே புதிய நபரான உங்கள் குழந்தை வரவேற்க நீங்கள் காத்திருப்பீங்க. கன்சீவாக இருக்கும்போது கர்ப்பிணிகள் செய்யக்கூடாத விஷயங்கள் சில உண்டு. அதுவும் குழந்தைக்கும் பாதுகாப்பானதாகவும் ஆரோக்கியமானதாகவும் இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தாயும் குழந்தையும் இருவருமே நன்றாக ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அன்றாட நடவடிக்கைகளில் அதிக கவனம் தேவை. கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணிகளுக்கும் குழந்தைக்கும் தீங்கு விளைவிக்கக்கூடிய செயல்களை தவிர்க்கிறது அப்படின்றது ரொம்ப நல்லது. ஃபஸ்ட்டு ஒன்று கர்ப்ப காலத்தில் சுறுசுறுப்பாக இருப்பது ரொம்ப அவசியம். கர்ப்ப காலத்தில் சுறுசுறுப்பாக இருப்பது ரொம்ப அவசியமானது. கர்ப்ப காலத்தில் மிதமான உடற்பயிற்சி செய்யும்போது பெண்களுக்கு பிரசவ நேரத்தில் ஹார்ட் ஒர்க் பண்ண தேவையில்ல. அதிகமாக வலி இருக்காது, ஈஸியாக பிரசவம் ஆயிரும். அதோடு மட்டும் இல்லாமல் ஆரோக்கியமான குழந்தையை பெற்றிருப்பீங்க. தொடர்ந்து உடற்பயிற்சி செய்யும்போது அது பிரசவத்துக்கு தயார்படுத்தும் உங்களை. இது உங்களுக்கும் வளரும் குழந்தைக்குமே நல்லதும் கூட. கர்ப்பிணிகள் உடற்பயிற்சி செய்வது ரொம்ப நல்லது. ஆனால் எடை தூக்கும் பயிற்சிகளெல்லாம் தவிர்க்கணும். ஏன்னா அதிக எடை கொண்ட பொருளை தூக்கும்போது வயிற்றில் காயத்தை உண்டாக்கும், கருச்சிதைவு கூட ஏற்படலாம். அது மாதிரிக்கு யோகாவில் ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறது அப்படின்றது இருக்குது. நீங்கள் வளைஞ்சு யோகா செய்யும் போது உங்கள் அடி வயிற்றுக்கும் உங்கள் வயிற்றில் இருக்க குழந்தைக்குமே அழுத்தத்தை ஏற்படுத்தும். கர்ப்பிணி பெண்களுக்கானவே யோகா பயிற்சி நிறையா இருக்குது. அதுக்கேற்ற மாதிரிக்கு நீங்கள் யோகா பண்ணுறது ரொம்ப நல்லது. எப்போதுமே பயிற்சி செய்யும்போது உங்கள் வயிற்றில் படுத்து நீங்கள் பயிற்சி செய்யக்கூடாது. வயிற்று பகுதிக்கு அழுத்தம் எதுவுமே தரக்கூடாது பயிற்சி செய்யும்போது. 3வது சூடான நீரில் குளிக்கிறது. கர்ப்ப காலத்தில் சூடான நீரில் குளிக்கிறத தவிர்க்கணும். சுடு தண்ணி நிறையா இருக்க டப்பில் போய் நீங்கள் உட்காந்து குளிக்கக்கூடாது. இது குழந்தைக்கு நல்லது இல்லை. இது குழந்தையோட நரம்பு குழாய் வளர்ச்சிக்கு இடையூறாக இருக்கலாம். இதனால் கர்ப்ப காலத்தில் வெந்நீர் குளியலையும் தவிர்க்கணும். அதோடு மட்டும் இல்லாமல் பாத்து டப்பில் குளிப்பது தண்ணீர் சுத்தமாக இல்லைனாலும் தாய்க்கும் குழந்தைக்கும் தொற்று நோய் உருவாக வழிவகுக்கும். கன்சீவாக இருக்கும் போது பொழுதுபோக்கு பூங்காவுக்கு போனீங்கன்னா ரோலர் கோஸ்டரில் ஏறக்கூடாது. செங்குத்தாக செல்லக்கூடிய இயந்திரத்தில் நீங்கள் கன்சீவாக இருக்கும்போது ஏறும்போது உங்களுக்கு உமட்டல் பிரச்சனையை அதிகரிக்கணும். உங்கள் கர்ப்பப்பையில் இருந்து நஞ்சு கொடி பிரிஞ்சு வெளியே வந்துடும். நீங்கள் இந்த மணிக்கு சவாரி ஏறினீங்கன்னா அது மாதிரி கன்சீவாக இருக்கும்போது ஓடுறதையும் ஜாக்கிங் பண்ணுறதையும் தவிர்க்கணும். உடல் எடை கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு கர்ப்பிணிகள் ஜாக்கிங் போவது உண்டு. ஆனால் நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜாக்கிங் போகிற பழக்கம் இருந்தாலுமே அதை கர்ப்ப காலத்துலேயுமே நீங்கள் ஓடலான்னு சொல்கிறாங்க நிறைய பேர். ஆனால் கன்சீவ் ஆகி ஃபஸ்ட்டு 3 மாதத்துக்கு இதெல்லாம் தவிர்க்கணும், ஜாக்கிங் ஓடுறது அப்படின்றத. கர்ப்ப காலத்தில் சோறும் தலை சுற்றலும் இருக்கும். இது அதிகப்படியாக இருக்கும்போது இது கருவுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடும். நம்ம ஜாக்கிங் பண்ணாமல் மிதமான நடைப்பயிற்சி பண்ணாதே ரொம்ப நல்லது. அது மாதிரி சைக்கிளிங் பண்ணுறதையும் தவிர்க்கணும். ஏரோபிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய உடற்பயிற்சி மையத்தில் இருக்கக்கூடிய இதில் போகக்கூடாது. இது கடந்த காலத்தில் உங்களுக்கு கருச்சிதைவை ஏற்படுத்தியிருந்தால் அடுத்ததுலேயும் இது போகக்கூடாது. ஏன்னா அதில் குதிக்கிறது, துள்ளுறது, ஸ்கிப்பிங் பண்ணுறது எல்லாமே இருக்கும். அதை தவிர்க்கணும். அதனால் கர்ப்ப காலத்தில் கவனமாக இருக்கணும். அதிக எடையுள்ள பொருட்களை தூக்காமல் ஃபஸ்ட்டு 3 மாதத்துக்கு நமக்கு மிதமான நடைப்பயிற்சி போதும். நல்ல ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கிட்டு காய்கறிகள் பழங்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க. நிறைய தண்ணி குடிங்க. இப்படி பண்ணும்போது உங்களோட சுகப்பிரசவம் எளிதாகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.